ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் T20 ஆரம்பிக்க போகுது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இந்த மேட்ச் பராபதி ஸ்டேடியம் கட்டாக்ல விளையாட போறா. இந்த வென்யூல வந்து 3 T20 நடந்திருக்கு. ஸ்டாட்ஸ் எப்படி போகும்னா, முதல் பேட்டிங் வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. 2வது பேட்டிங் 2 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 140, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 111. அது கொஞ்சம் மிஸ்லீடிங். பேஸ் எக்கானமி 6.72, ஸ்பின் எக்கானமி 7.74. அதுவும் ஒரு சில ஓவர்னால ஜாஸ்தியா காட்டுறது. விக்கெட் ஸ்பிளிட்னு பார்த்தோம்னா பேசர்ஸுக்கு 23, ஸ்பின்னர்ஸ்க்கு 14. இப்ப அந்த 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் எதனால மிஸ்லீடிங்னு சொல்றேன்னா, ஒரு மேட்ச் இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 180 ரன் அடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வந்து 87 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனா, அதுக்கப்புறமா 2015ல நினைக்கிறேன் இந்தியா வந்து 92 ஆல் அவுட், சவுத் ஆப்பிரிக்கா 96. ஸோ அதனால செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா காட்டுறது. 2 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்க்கு கஷ்டமா தான் இருக்கும். பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் will have equal assistance here. ஆனாலுமே இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சா நான் பேட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்டாட்ஸை பார்த்தா இட் வில் பி டிஃபிகல்ட் டு பேட் இன் போத் இன்னிங்ஸ், பட் ஐ திங்க் இந்தியா காட் த பெஸ்ட் சான்ஸ் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து பிளேயிங் 11 பார்த்தோம்னா நான் 2 11 சொல்ல போறேன். ஒரு 11 வந்து நான் எப்படி எடுப்பேன்னு சொல்ல போறேன், அப்புறமா அவா எப்படி எடுப்பான்னு சொல்ல போறேன். என்னோட 11 பார்த்தா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஜஸ்பீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. சுப்மன் கில் ஃபிட்டா ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கொஞ்சம் மாசம் முன்னாடி பங்களாதேஷ் சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ன்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அப்போ ஓப்பனிங் விளையாடி 3 செஞ்சுரி அடிச்சார். அந்த கேஸ்ல அந்த டீம் காம்பினேஷன் வந்து அவர் இருக்கச்சே இட் வாஸ் பெட்டர் அக்கார்டிங் டு மீ. அப்புறமா அவ சுப்மன் கில்ல கொண்டு வந்தா. ஸோ அந்த டீம் காம்பினேஷன் ரிஃபர் பண்றதுக்காக நான் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போந்திருக்கேன். ஆனா கீப்பிங் ஸ்லாட்டும் அமைஞ்சுன்றது யூ கேன் ஹாவ் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இந்த டீம்னு. அப்புறமா இப்ப ஜிதேஷ் சர்மாவா சிவம் தூபேயான்னு பார்த்தோம்னா, இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே பிரைம் ஸ்பாட் இஸ் அட் 4 and 5. நம்பர் 6ன்னு வந்தா சிஎஸ்கேக்கே பார்த்துருக்கோம். கடைசியில அடிக்கணும்னு அதான் என்ன சொல்றது, கடைசியில இறங்கரிச்சே அவர் கொஞ்சம் கஷ்டம் பட்டுருக்கார். நம்பர் 6ன்னு பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா ஐ திங்க் வில் பி a better option. அப்புறமா நான் அஷ்தீப் சிங் விளையாடணும்னு நான் சொல்லுவேன். ஸோ திஸ் வில் பி மை டீம். அவ என்ன பண்ணுவான்னா, அவ வந்து சுப்மன் கில் ஓப்பனிங்னு போட்டுருவா. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்ப அவ இதனால ஜிதேஷ் சர்மா விளையாடுவானா, விளையாடியே ஆனும். ஏன்னா அந்த கீப்பிங் ஆப்ஷன் ஓப்பனிங் வந்து எடுத்த உடனே ஒரே கீப்பிங் ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா தான். ஸோ அவர் நம்பர் 6ல விளையாடணும். ஹர்ஷித் ராணா ahead of ஹர்ஷ்தீப் சிங்னு அவ விளையாடுவா. ஸோ that is the combination that they will go with நினைக்கிறேன். அதோட மாற்றம்னு அவ்வளோ இருக்காது. பட் திஸ் சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, ஹர்ஷ்தீப் சிங் 3 பேரும் வெளியில உட்காந்துடுவா. என்னோட 11 சஞ்சு சாம்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பிளேயிங். ஸோ ஐ திங்க் தே வில் கோ வித் தேர் காம்பினேஷன். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்னோட காம்பினேஷன்ல தான் நான் போவேன். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நம்ம பார்த்தோம்னா அவ இந்த மாதிரி கண்டிப்பா போக மாட்டா. ஆனா நான் ஒரு டீம் இருக்கேன், ஒரு பிராக்டிக்கலான ஒரு டீம். இந்த டீம் எப்படி போகும்னா, எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக், டியூஆல் பிரேவிஸ், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டோனவன் ஃபெரேரியா, மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கார்வின் போஷ், கேச்சவ் மகாராஜ், ஆண்ட்ரிக் நோர்கே. அவ லுங்கி இங்கிடியே தான் விளையாடுவா. இந்த மாதிரி பிச்ட வந்து டிஃபென்சிவா போட்டா பிரயோஜனமே படாது அகேன்ஸ்ட் இந்தியா பேட்டிங் லைனப்பு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப ரீசா ஆண்ட்ரிக்ஸ் வந்து அந்த SA20ல கூட யாருமே வாங்குறது கிடையாது. தே ஆர் லுக்கிங் டு மூவ் ஆன் ஃப்ரம் நினைச்சேன். அப்படின்னா பார்த்தா இம்ப்ரூவ் பண்ணிருக்கா. இப்ப மேத்யூ பிரெட்ஸ்கே ODI சீரீஸ்ல விளையாடினார். அவர் T20லயுமே நல்லா பண்ணியிருந்திருக்கார். அவரை விளையாடி இருந்திருக்கலாமேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனாலதான் இப்ப டியூஆல் பிரேவிஸ் ஹஸ் காட் மோர் ஆஃப் லைக்லிஹுட் டு ஸ்டார்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ங்கிறதுனால அவரை வந்து நம்பர் 3ல நான் போட்டுருந்திருக்கேன். அப்புறம் இப்ப இந்த டீம் ஃபிளெக்சிபிலிட்டின்னு பார்த்தோம்னா ODIலே வாய்ந்திருக்கணும் ஜார்ஜ் லிண்டே இங்க விளையாடுவார். ஸோ மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கார்வின் பாஷ் 3 ஆல்ரவுண்டர். யூ காட் 2 ஸ்பின்னர்ஸ் இன் ஜார்ஜ் லிண்டே அண்ட் கேஷவ் மகாராஜ். பேசர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரிக் நோர்கே திருப்பி இன்ஜுரியில இருந்து வந்திருக்கார்.
மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ், அண்ட்ரிக் நோர்க்கி. அப்புறமா யூ ஸ்டில் காட் த ஆல்ரவுண்ட் அபிலிட்டி ஆஃப் டானவன் ஃபெரேரா அண்ட் டிவால் பிரவேஸ். மார்க்ரமும் ஸ்பின் போடலாங்கிறதுனால இதுதான் இருக்கிறதுலேயே அவருக்கு ஒரு ப்ராக்டிக்கலான காம்பினேஷன் அக்கார்டிங் டு மீ. அதை விட்டுட்டு லுங்கி இன்கிடியை கொண்டு வந்தா அந்த பவுலிங் வந்து வீக்கன் ஆகிடும். ஸோ எட்ஜுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நான் என்னோட 11 சொல்லுவேன் இந்தியாவுக்கு. ஆனால் அவள் 11 தான் விளையாட போறா. ஸோ அந்த 11 நான் யூஸ் பண்ண போறேன். பேட்டிங்னு பார்த்தோம்னா என்ன சொல்றது, இந்தியாவுக்கு வந்து யாரு எங்க இறக்க போறான்னு தெரியல. அவர் பெருமையா சொல்றாரு, கேட்டா நம்பர் 3 இருந்து நம்பர் 7 எங்க வேணாலும் இறங்கலான்னு பெருமையா சொல்றார். ஸோ அதனால ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா காட் த எட்ஜ் இன் பேட்டிங் டிஸ்பைட் இந்தியா ஸ்டில் காட் சம் குட் நேம்ஸ். ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து பும்ராவை தவிர ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித் ராணா தான் விளையாட போறா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து மார்க்கோ யான்சன், ஆனா லுங்கின்கிரியை விளையாடலாம். ஸோ சொல்ல முடியாது. ஆனா இன்னுமே எதனால இந்தியாவுக்கு எட்ஜுன்னு நான் சொல்லுவேன்னா, அந்த குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஆல்சோ பும்ராங்கிறதுனால இந்த 3 பேரை எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வந்து சமாளிப்பாலான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் ஐ ஸ்டில் கான் வித் இந்தியா டு டேக் அன் எட்ஜ். லெட்ஸ் see how it goes. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.